வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான பொட்டுக்கடலை பருப்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே அளவில் 3 வெல்லம் எடுத்திருக்கேன். இது உடச்சி சேர்க்குறப்போ ஒரே அளவாக இருக்கும். 3 வெல்லம் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்க்கணும், அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சுக்கு அதையும் நுணுக்கி சேர்க்கணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சதே இப்போ அந்த பருப்பி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ லைட்டாக வறுவிட்டுருச்சு, இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். அந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த கடாயில் அந்த 1.5 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா தண்ணி கொதி வர்றப்ப இடித்து வச்சுருக்க வெல்லத்தை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. குலோப் ஜாமுக்கு எப்படி நம்ம சர்க்கரை பாகு எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நல்லா கொதியட்டும், வெல்லம் மண்ணு தூசி இருக்கும், நல்லா அதை கொதியட்டும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கங்க. அது மாதிரி சுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சுக்கையை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிய விடணும். அப்போ செக் பண்ணிவிட்டு ஒரு நூல் அளவு வரும் பார்த்திங்களா, வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை வடிகட்டிக்கிறணும். இந்த பொட்டுக்கடலையில் வடிகட்டி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு திரும்ப அந்த கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நல்லா சூடாக இருக்கப்போ நல்லா கிளறிக்கிறோன்னா நல்லா அந்த மாதிரி திக்காக வர்றப்ப கலர் மாதிரி நல்லா திக்காக வர்றப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்குது. ஏலக்காய் பவுட்ரு, சுக்கு, இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகி நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சூடு கம்மியாகிறப்பவே டக்குன்னு உருண்டை பிடிச்சிக்கிறோம். இல்லைன்னா நல்லா கட்டி ஆகிக்கிறோம், உருண்டை பிடிக்க வராது. அதனால் நீங்கள் லைட்டாக இங்கே பாருங்கள், எடுக்கிறப்பவே நல்லா கெட்டி போடுது. நீங்கள் உடனே இதை லைட்டாக ஆறுனதுக்கு முன்னாடி கை பொறுக்க அதை நல்லா உருட்டிக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு லைட்டாக ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே உருட்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு அருமையான பொட்டுக்கடலை பருப்பி ரெடி. இது ஒரு காலத்தில் பெட்டி கடையில் எல்லா பெட்டி கடையிலையும் கிடைக்கும். பாரம்பரியமான ஒரு பொட்டுக்கடலை பருப்பி. இப்போ உள்ள காலங்களுக்கு இதை உடனடியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.